ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிறதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோமர் புத்தகத்தை பவுல் எழுதும் பொழுது முதலாவது புறஜாதியை குறித்து எழுதுகிறார். அதாவது அவனுக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது என்று. பின்பு யூதனை குறித்து எழுதுகிறார், அவர்களுக்குள்ளும் பாவம் இருக்கிறது என்று. அதன் பின்பு கிரியையினால் அல்ல விசுவாசத்தினாலே மாத்திரமே நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை ஆபிரகாமை அடிப்படையாக எழுதுகிறார். அப்படி ஒவ்வொரு காரியமா எழுதி தொடர்ந்து தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த சுவிசேஷத்தின் மூலமா செஞ்சிருக்கிறார்னு சொல்லி ரொம்ப எலாபரேட்டா எழுதிட்டு 9 முதல் 11வது அதிகாரம் வரை யூத மக்களை குறித்து அவர்களுக்கான ரட்சிப்பின் காரியங்களை எழுதிட்டு 12வது அதிகாரத்துல நீ புறஜாதியா இருக்கலாம், நீ யூதனா இருக்கலாம், ஆனா உனக்காக இவ்வளவு தேவன் செஞ்சிருக்கிறாரே, அதனால நீ எப்படி வாழணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி 12வது அதிகாரத்துல அங்க ஆரம்பிக்கிறார். அதைத்தான் நடைமுறை கிறிஸ்தவம் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 12வது அதிகாரத்துல 15வது வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். கடந்த சில நாட்களாக சந்தோஷப்படுகிறவர்களோட கூட சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். ஒரு வகையில அது ரொம்ப எளிதாகவே நம்ம அதை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா செலிப்ரேஷன் அது ஒரு ஒரு காமன் ஆக்டிவிட்டி தான். யாரோட செலிப்ரேஷன்ல யாருனாலும் போய் கலந்துக்கிட்டு ஈஸியா செலிப்ரேட் பண்ண முடியும். ஆனா அடுத்த பகுதி ரொம்ப மிக முக்கியமான பகுதி. என்ன அப்படின்னா, அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். இது சாத்தியமா? ஒரு சின்ன ஒரு வேடிக்கையை உங்களுக்கு புரியறக்கா சொல்றேன் பாருங்களேன். ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்ன ஒரு சம்பவம். அவரும் அவருடைய மனைவியும் ஒரு துக்க வீட்டுக்கு போக வேண்டி இருந்துச்சு. இந்த நண்பருடைய தூரத்து உறவினர் அவர் இறந்து போயிருக்கிறாரு. அந்த துக்க வீட்டுக்கு தான் அவங்க போகணும். அப்போ அவரும் ஒரு மனைவியும் போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது அந்த மனைவி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம இங்க வரைக்கும் போவோம், இத்தனை மணிக்கு தான் அங்கே போய் சேருவோம், முடிஞ்ச உடனே நம்ம முடிச்சுட்டு அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவினிங் பீச் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஈவினிங் இந்த டயத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நல்ல பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க போறாங்க. போய் அங்க இறங்கி அந்த இடத்துக்கு போறாங்க. தூரத்துல அந்த வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே அந்த அம்மா உடனே இவரை விட்டுட்டு வேகமா உள்ள போயிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்களாமா. இவர் யோசிச்சாராம், இந்த அம்மாவை விட அந்த உறவினர் எனக்கு தான் சொந்தம், இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் பெரியதா தொடர்பே இல்லை, ஆனாலும் இவ்வளோ வேகமா அழுதுகிட்டு போயிட்டு திருப்பி முடிச்சுட்டு அந்த துக்க வீடை முடிச்சுட்டு வரும்போது வழக்கம் போல அதே பிளான், ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவர் பீச் போயிட்டு அப்புறம் ஈவினிங் பிள்ளைங்க வரைக்கும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதே பிளான் எக்ஸிக்யூட் ஆச்சு. இந்த அழுகை இருக்கு பார்த்தீங்களா, இது ஏன்னா ஒரே சரீரமா இல்லாததுனால ஏற்படக்கூடிய ஒரு மாய்மாலமான ஒரு காரியம். அழுகிறவருடைய அழுகல், நம்ம துக்க வீட்டு போனா அவங்க எல்லாம் அழுதாங்க, நானும் அழுதேன், அழுது முடிச்சு வந்துட்டேன். பட் பவுல் இதை சொல்லலைங்க. இங்க பவுல் சொல்லும் பொழுது வீப் வித் தம் தட் வீப் அப்படின்னா ஒரு ஜெனியூன் கம்பேஷன், அதாவது ஒரு நியாயமான ஒரு இரக்கம் நம்ம எல்லாருக்கும் மற்றவங்க மேல இருக்கணும், அதாவது நம்ம சகோதரர்கள் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ். யோவான் 11வது அதிகாரத்துல அந்த லாசருடைய மரணம், அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அதுல இன்னும் சொல்ல போனா உயிர்த்தெழுதலும் நானேன்னு ஆண்டவர் அங்கேயே சொல்றாரு. இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் இதையும் செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்துல பெருசா விசுவாசம் இல்லை. அதையும் தாண்டி நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தை ஈவன் மரியாளுடைய அந்த அந்த காரியத்தை நினைச்சு தேவன் அங்க மனக்லேசம் அடைஞ்ச பல காரியங்கள் இருந்தாலும் ஜென்ரலா அதை பொதுவா பார்க்கும் பொழுது அது இப்படி வருது பாருங்களேன். அந்த வசனம் வரும் பொழுது லூக்கா 11வது அதிகாரம் 32வது வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரம் அடைந்து. இதை பல மாதிரி விளக்கம் சொல்லலாம், எதனால துயரம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி. பட் அது டிஃப்ரெண்டா இருந்தாலும் நேரடியா பார்க்கும் பொழுது எப்படி தோணுதுன்னா, அவன் அழுறத பார்த்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அழுறத பார்த்து அவர் தன்னுடைய ஆவியிலே கலங்கி, அதுக்கு அடுத்து அவர் எங்க வச்சாங்கன்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி 35வது வசனம், இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இருக்கு. அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். இயேசுக்கு நல்லா தெரியும் இது அவர் பிரச்சனை இல்லை, இது மரியாள் பிரச்சனை.
ரெண்டாவது, இயேசுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுதுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே சீஷர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்ப இங்க வந்து ஜாலியா இப்ப எங்க அழிட்டு இருக்க விட 2 நிமிஷம் எல்லாம் 2 நிமிஷம் எல்லாத்துக்கு மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லி இயேசு அங்க பண்ணிருக்கலாம். ஆனா அங்க அவங்க அழும்பொழுது தானும் அதுல ஆவியில கலங்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை தான் நேசிக்கிற லாசரு மரித்து போயிட்டான், லாசரு உயிரோடு எழும்ப போறான், அது வேற விஷயம். ஆனால் தன்னுடைய போதனைகளை கேட்டு தன்னுடைய பாதத்தருகே உட்கார்ந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்த அந்த மரியாளுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. தனக்காக அநேக வேலைகளை செய்து தன்னோடு கூட வந்த எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு சொல்லி அநேக வேலை செய்து தன்னை வரித்து கொண்ட அந்த மார்த்தாளுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரிந்திருந்தாலும், அவர் தெய்வனாகவே இருந்தாலும், அங்க தான் நேசிக்கிற மரியாள், தான் நேசிக்கிற மார்த்தாள் அழும் பொழுது அவர்களோடு கூட அவர் அந்த கண்ணீர் விட்ட காரியத்தையும் நம்ம பார்க்க முடியுது. டாக்டர்னலா உபதேச கோட்பாடுகளாக பல காரியங்கள் இல்லை யோசிக்கிறதா இருந்தாலும் நேரடியா பார்க்கும் பொழுது இயேசுவும் அங்க அழுகிறத பார்க்க முடியும். அறிவு இருக்கு அவங்களுக்கு கொஞ்சமாவது. உனக்கு விசுவாசம் வேண்டாமா அப்படின்னு அங்க இயேசு சொல்லலை. நான் தான் மரித்தெழுத ஜீவன் நான் சொல்றேனே, உயிரோடு எழுந்திருக்கிறது முடியும் நான் சொல்றேனே, உனக்கே விசுவாசிக்க முடியல அப்படின்லாம் அங்க இயேசு சொல்லலை. அவர்களோடு கூட அழுதை பார்க்க முடியுது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை பவுல் இப்படி எழுதுறாரு பாருங்களேன். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். அதாவது எனக்கு வரும்போது துக்கத்தோட நான் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்ற பாருங்களேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனை அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னா, நான் மூஞ்ச தொங்கோட்டே, சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன், நான் மூஞ்ச தொங்கோட்டே வந்தா நீ உடற மூஞ்ச தொங்கோட்டே இருப்ப. நீ தொங்க விட்டுட்டு இருந்தேன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு எடுத்தோம்னா, நீ சந்தோஷமா இருந்தாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப நான் துக்கத்தோட வந்துட்டா நீயும் துக்கமா தானே இருப்ப. நீ துக்கமா இருந்தா அப்புறம் திருப்பி நானும் துக்கமா தானே இருப்பேன். அப்ப என்ன சந்தோஷப்படுத்துகிறவன் யார்? அப்ப என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா, நான் சந்தோஷமா இருந்தா நீயும் சந்தோஷமா இருப்ப, நான் துக்கமா இருந்தா நீ துக்கமா இருப்ப, நீ துக்கமா இருந்தா நானும் துக்கம் அடைஞ்சிருவேன். ஊழியத்தின் பாதையில கூட அவர் சொல்லுகிற காரியம், தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த சபை பத்தி சொல்லும்போது கூட, யுவர் சாரோ பிகம் மை சாரோ, உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கமா இருக்கும். அடுத்த வசனம் சொல்லும்போது, என்னுடைய சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று. அப்படின்னா என்னுடைய ஹாப்பினஸ் உன்னுடைய ஹாப்பினஸ். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். D.L. மூடி அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஒரு முறை ஒரு யங் ஸ்காலர், அந்த ஒரு யூத்தா இருக்கலாம்னு நினைக்கிறேன், அவர் மரித்து போயிடுறார். அவர் வீட்டுக்கு D.L. மூடியும் அவருடைய பொண்ணும் போயிருக்கிறாங்க. இதை D.L. மூடி சொன்ன ஓமை, நேரடியாக D.L. மூடியா இல்லை அவர் சொன்ன ஓமானமான்னு எனக்கு தெரியல. அப்போ போயிருக்கிறாங்க. இப்படி வச்சுக்கலாம், அந்த மினிஸ்டர் ஆஃப் காடும் அந்த பெண்ணும் அவங்க அந்த குழந்தையும் போயிருக்கிறாங்க. அந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு. அந்த மனுஷனுடைய அந்த வாலிபனுடைய தாய் அந்த அந்த சரீரத்து பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த தகப்பனார் ஒரு குடிகாரன், அவன் ஒரு மூலையில உட்காந்து அப்பவும் குடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ இந்த தாய் சொல்றாங்க, இத மாதிரி இந்த சடலத்தை புதைப்பதற்கு கூட என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, அந்த புதைப்பதற்கான அந்த பெட்டியை வாங்குறது கூட என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தாய் சொல்லும் பொழுது, இவரும் ஆறுதல் படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து திரும்ப முயற்சிக்கும் பொழுது, அவரோட கூட இருந்த அந்த சின்ன குழந்தை அவர்கிட்ட கேக்குதாம், அப்பா ஒருவேளை நாம ஏழையாக இருந்தால், அடுத்து ஒருவேளை நானும் அதே மாதிரி அந்த ஆற்று பக்கத்து போகும் பொழுது மூழ்கடிக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை நான் இறந்து போயிருந்தால், உங்களுக்கு புதைப்பதற்கு பணம் இல்லாமல் இருந்தால், அல்லது வரி பண்ணுவதற்கு அந்த பெட்டி வாங்க கூட பணம் இல்லாம இருந்தா நீங்க ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணுவீங்கல்லப்பா அப்படின்னு கேட்டுச்சான். இந்த கேள்வி அவரை ரொம்ப யோசிக்க வச்சது. உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கப்பா அப்படின்ன உடனே இப்பதான் அவருக்கு புரிந்தது அந்த அம்மாவுடைய வேதனை எவ்வளவு பெரிய வேதனை. அந்த அம்மா, அவங்க பையன் இறந்து போயிட்டான், புதைக்க காசு இல்லை, கணவர் குடிகாரனா இருக்கான் அப்படின்னு, ஆமாம்மா எனக்கு புரியுது ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த குழந்தை கேட்குது, நான் இறந்து போய் உங்க பிள்ளையா இருக்கிற ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா இருக்க நான் இறந்து போய் நீங்க கஷ்டமா இருந்து என்ன புதைக்க வழி இல்லாம இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு உடனே அவரால் தாங்க முடியல. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, அவளுடைய சுகத்தை என்னுடைய சுகமாக, அந்த தாயினுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாக நான் ஏற்றுக்கொள்ளாத வரை என்னால் அழுகிறவர்களுடைய கூட அழ முடியாது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்மோடு கூட இருக்கிறவங்க பிரச்சனை வழியா கடந்து போகும் பொழுது நாம எப்படி இருக்கிறோம்? எபிரேயர் எழுதும் பொழுது, எபிரேயர் 13வது அதிகாரம் 3வது வசனம்,
கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய கூட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஜெயில இருக்கிறான். அந்த காலத்துல உபத்திரவ காலத்தின் மத்தியிலிருந்து யூத கிறிஸ்தவர்களை பத்தி எழுதியிருக்கு. அவன் ஜெயிலுக்குள்ள இந்த விசுவாசத்தை நிமித்தம் அவன் ஜெயில இருக்கிறான்ல, ஐயோப்பா அவன் ஜெயில இருக்கான்ப்பா அப்படின்னு நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. அதையும் தாண்டி நீ ஜெயிலுக்குள்ள அவன் கூட இருந்தா எப்படி ஃபீல் பண்ணி தவிப்பியோ, குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, சபைக்காக எப்படி தவிப்பியோ அதே மாதிரி ஒரு தவிப்போட நீ வாழ்றியா? அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். If you don't put yourself on their shoes, you will never understand their pain. நீ உங்களை அவங்க இடத்துல நிறுத்தி பார்க்காத வரை அவருடைய வழியை உணர்ந்து கொள்ள முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அவர்களை உன்னை போல் நேசிக்காத வரை அவர்கள் வழியை உணர்ந்து கொள்ள முடியாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். அப்ப அநேக நேரம் எங்களோடு கூட தொடர்பே இல்லாதவங்களோட கூட எங்களால சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. சந்தோஷப்படுகிறவர்களுடைய கூட சந்தோஷப்படுவது எளிதாகி விட்டது ஆண்டவரே சில நேரங்கள்ல. ஆனா அவர்களையும் எங்களை போல் நேசிக்காத வரை எங்களால் அவர்கள் அழுகிறவர்களை கூட அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது ஆண்டவரே. கிறிஸ்து பிதா பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறது போல நாங்களும் ஒரே சரீரம் என்று அவர்களோடு ஒன்றாய் இருக்கும்போது மாத்திரமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். நீர் எங்களை நேசித்தது போல நாங்களும் எங்கள் சகோதரனை நேசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.